ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பவுண்டி சாக்லேட் செய்வோம். இது ஃபாரின் சாக்லேட். வீட்டிலையே 3 பொருளை வச்சு எப்படி ஈஸியாக சாக்லேட் செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 3 பொருட்கள்னு சொன்னேன், அது என்னென்னு பார்ப்போம். நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் வேணும். அது சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், கிடைச்சா வாங்கிக்கோங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நான் வீட்லேயே டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். அது மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் 1 கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டைரி மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மில்க் சாக்லேட் எது வந்தாலும் எடுத்துக்கோங்க. 25 ml கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம செய்யலாம். இப்போ பேனில் 1 கப் தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் லைட்டாக பவுடர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. ஒரு சுத்துன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே வந்து கிண்டி விடுங்க. அது வந்து லைட்டாக பொலன்னு வரணும். அது மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மிந்தியோட இப்போ நல்லாவே பொலன்னு இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட காட்டுறேனே, அது மாதிரி தான் இருக்கணும். அதை தனியாக பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பவுலில் 1 கப் தேங்காய் வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதோட கண்டென்ஸ் மில்க் 25 ml எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட வேணுனாலும் கூட எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணுனாலும் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, தேங்காவே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் இருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நான் பவுண்டி சாக்லேட் எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓவல் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில், அப்படி இல்லைனா ரவுண்டு ஷேப்பில், இதில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் செய்கிறேன்னா அதே மாதிரி தான் செய்யணும். பவுண்டி சாக்லேட்டு அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கடையில் வாங்கினோம்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக செய்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் 100 ml சாக்லேட் சேர்த்துருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே வச்சிங்கனாலே ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே மெல்ட் ஆகும் சாக்லேட்டு. இப்போ பார்த்தீங்கனாலே இந்த கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிருக்குல்ல, நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படியே கிண்ட நல்லா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆகிட்டு, ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, இது மாதிரி இருந்துச்சுன்னா கோட்டிங் ஒழுங்காக இருக்காது. அதனால் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ திக்காக இருக்குல்ல அந்த சாக்லேட்டு, அதை வந்து நல்லா லிக்விடாக கொண்டு வர போகிறோம். இதை கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நல்லாவே கிண்டிக்கிட்டே இருங்க. எண்ணெயோட சாக்லேட் சேரும்போது நல்லாவே லிக்விட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே லிக்விடாக இருக்குல்ல. இப்போ நான் தூக்கி ஊற்றி காட்டினேன்னா எப்படி இருக்குல்ல, அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் கோட்டிங் சரியாக இருக்கும். நான் தேங்காயில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே சேர்க்க போகிறோம். அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு ஃபில் பண்ண முடியும். திக்காக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஃபில் ஆகாது. இப்போ எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் எல்லா இடத்தையும் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருங்க. நீங்கள் பிளேட்டில் கூட எடுத்து வைக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருங்க. ஃபுல்லாகவே அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து கையாலலாம் எடுக்கக்கூடாது. கையால் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே ஒட்டிக்கும். ஃபோர்க் வச்சோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சோ எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். செட் ஆகிற வரைக்கும் வைக்கணும். நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். செட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. கொஞ்சம் செட் ஆகலைன்னா கொஞ்சம் லேட்டாக எடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அது 2 பக்கமும் வந்து லைட்டாக மூடி வந்து டச் ஆகிருக்கும் போல் இருக்குது. அதனால தான் வந்து மேலே உள்ளது ஃபில்லிங் வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதனால தான், மற்றபடி வந்து அப்படியே இருக்க மீதியெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே 3 எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடச்சிக்கோங்க. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தோம். இப்போயே சாக்லேட் வந்து மெல்ட் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நம்மளோட ஷேப் சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து ஃபாரின் சாக்லேட் செஞ்சுருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து ஜில்லுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருந்த சாக்லேட்டே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுனாலும் குழந்தைங்க கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.